வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் பிரியாணி வந்து குலையாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது குக்கர்லேயே தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ கறி எடுத்துருக்கேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கறி முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கறி வந்து பிஞ்சு ஆட்டுக்கறினா 3 விசில் விட்டால் போதும். இதே வந்து முத்தின ஆடுனா ஒரு 5 இல்லைனா 6 விசில் விட்றணும். நீங்கள் வாங்கும்போதே அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இப்போ பிரியாணிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா மசாலாவும் அதில் போட்டுட்டு அதில் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இடையில ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வந்துடலாம். புதினா வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. இதில் வந்து வெங்காயம், மல்லித்தலை, தக்காளி, தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இங்கே வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு 25 கிராம் வந்து பட்டர் ஆட் பண்ணுங்கள். பிரியாணிக்கு வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா. இந்த டைமில் வெங்காயத்தோட பட்டர் ஆட் பண்ணும்போது பிரியாணியோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா எல்லாம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியே பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நான். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் ஆட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம அந்த புதினா பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சுருக்க கறியையும் இந்த மசாலாவே போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். இதை வந்து அலசி குக்கரில் போட்டுட்டு 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், குலையாது. இப்போ வந்து இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இது மாதிரி எண்ணெய் சட்டியில் உள்ள மசாலாவையும் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி இந்த குக்கர்லேயே ஊற்றிடலாம். இது வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கலாம் தேவையில்லை. நீங்கள் அலசிட்டு உடனே வந்து இந்த மாதிரி குக்கரில் வந்து தேவையான அளவு தண்ணி 1 டம்ளர் அரிசினா அதுக்கு வந்து 1.5 டம்ளர் அளவு. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கேன் அரிசி. அதுக்கு வந்து 3 டம்ளர் ஊற்றினா போதும். இதை வந்து இதோட ரேஷியோ. இப்போ வந்து குக்கரில் கரெக்டாக 2 விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு பலன்னு. ஒரு அரிசி கூட உடையவே இல்லை பாருங்கள். இப்போலாம் எண்ணெயே குடிக்காமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கறி எப்போதும் கொத்தாதீங்க. முழு கறியிலேயே நம்ம வந்து கோலா உருண்டை செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னு காமிக்கிறேன் வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க, 1 கப்பு கடலப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறி இந்த மாதிரி எலும்பே இல்லாமல் தனித்தனியாக பொறுக்கி வச்சுருக்கேன். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்களும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதில் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை மிளகாய் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை இதில் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. நான் பட்டை மிளகாய் போட்டுக்கிறதுனால மிளகாத்தூள் போடல. உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சிம்லே வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரியில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உருண்டை பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக கோலாவாக உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். கோலா உருண்டைக்கே வந்து கொத்துக்கறி எப்போதுமே எடுக்காதீங்க. அது வந்து ஃபுல்லாக எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி முழு கறியிலே நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்டியாக கிரிப்ஸியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெயில் ஒவ்வொரு கோலாவாக நம்ம போட்டு சிம்லே வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்க வேண்டியதான். அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் சிம்லே இதை வந்து வேகத்துக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து எண்ணெயே குடிக்காமல் கோலா உருண்டை ரெடி.